ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை முக்கிய கட்சியான பாஜக அதிமுக எல்லாம் புறக்கணிச்சிருக்கீங்க. இந்த புறக்கணிப்பிற்கு என்ன காரணம் சார்? ஏன் புறக்கணிக்கணும் தேர்தலை? இடைத்தேர்தல்ல ஒரு பார்முலான்னு ஒண்ணு உண்டு பண்ணது திமுக. திருமங்கலம் பார்முலான்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருமங்கலம் பார்முலான்னு ஒரு பார்முலா உண்டு பண்ணி திருமங்கலத்துல எவ்வளவு அத்துமீறல்களை செய்து மக்களை ஊழல் மயப்படுத்தி பணம் மயப்படுத்தி அவர்களை எல்லாம் 1000, 2000, 5000, 10,000 கொடுத்து அவர்களை வாக்குகளை ஜனநாயக முறைப்படி பெறதில்லை, வாக்குகளை விலைக்கு வாங்குறது. இந்த திருமங்கலம் பார்முலாவை முறையாக அமல்படுத்திய காரணத்தாலேயே அன்றைக்கு திமுகவுடைய தலைவராக இருந்த கலைஞருடைய மகன் திரு மு.க. அழகிரி அவர்களுக்கு தென்மண்டல அமைப்பு செயலாளர் ஒரு பதவி உருவாக்கி கொடுத்து அவரை டெல்லியில அமைச்சராகவும் ஆக்கினாங்க. அதெல்லாம் நமக்கு பழைய வரலாறு. அதனால ஒரு இடைத்தேர்தலை இவர்கள் கண்ணியத்தோடு நடத்துவதில்லை. இடைத்தேர்தல்ல என்ன கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை நான் பாராட்டுறேன். அவங்க துணிச்சல அந்த களத்தை எதிர்கொள்றாங்க. அதே நேரத்தில் நாங்க ஏன் எதிர்கொள்ளல நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சி இந்த கரைபடிந்த ஊழல் நிறைந்த கரைபடிந்த இடைத்தேர்தலை சந்தித்து ஒருவேளை நாங்கள் வெற்றி பெறுகிறோம் என்றே வைத்துக் கொள்வோம். இந்த 11 மாசம் 12 மாசம் இன்னும் அதிகபட்சம் வருகிற செப்டம்பர் தார்மீக எதிர்கட்சியா நீங்க குரல் கொடுத்துக்கலாம்ல சார்? நான் இன்னும் கூட கேளுங்க. நாங்கள் எதிர்கட்சியாக தினசரி களத்திலே நின்று பத்திரிகையாளர்கள் மூலமாக தொலைக்காட்சி மூலமாக மக்களிடத்துல இந்த ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை துணிந்து தட்டி கேட்பது பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தான். இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் பேசினால்தான் செய்தி. இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் பேச்சு இல்லாமல், அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு இல்லாமல் எந்த தொலைக்காட்சியிலும் இல்லை, எந்த ஊடகத்திலும் இல்லை. அதனால நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் கட்சி நண்பர் தம்பி விஜய் கிருஷ்ணா அவர்களுக்கு நான் சொல்றது என்னன்னு கேட்டா, காங்கிரஸ் கட்சி யாரு திரு ஈ.வி.கே. இளங்கோவனுடைய மகன் என்றார், அவர் இளங்கோவன் என்றார். காங்கிரஸ் கட்சியினுடைய பாரம்பரிய தொகுதின்னு சொல்ற காங்கிரஸ் கட்சி அந்த தொகுதியை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதனால காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தார்மீகத்தை பேசுற உரிமை இல்ல. நான் பேச முடிச்சிடுறேன். பெரியார் தான் எல்லா சித்தாந்தங்களை கட்டமைத்தார் அப்படி இப்படிலாம் சொன்னாரு. பெரியாருக்கு அண்ணாவுக்கு நடந்த முரண்பாடு உங்களுக்கு தெரியுமா? பெரியார் ஏன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வந்தார்னா தெரியுமா? பெரியார் நீதி கட்சியாக இருந்து நீதி கட்சியிலும் பெரியார் இருந்தார். நீதி கட்சிக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில பெரியார் தலைவராக இருந்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருந்தார். அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே திராவிடர் கழகத்தை தொடங்கினார். திராவிடர் கழகத்துல தொடங்கின பிறகு 1944 திராவிடர் கழகத்தை தொடங்கின பிறகு 1949 பெரியாருக்கு அண்ணாவுக்குமே முரண்பாடு வருது. முரண்பாடு ஏன் வந்தது? பெரியாருடைய திருமணத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. அண்ணா என்ன சொன்னாரு? பொருந்தா திருமணம் சொன்னாரு. அதுக்கு பெரியார் என்ன சொன்னார்? கண்ணீர் துளிகள் சொன்னாரு. அதனால நீங்க ஒண்ணு கேளுங்க, பெரியார் சுயமரியாதை கருத்துக்களை சொன்னார்னு வேண்டாம் சொல்லுங்க. அதே நேரத்துல அண்ணா என்ன சொன்னாரு? பெரியார் கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைன்னு சொன்னார். பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னதை அண்ணா ஒன்றே குலம் ஒருவரே தேவைன்னு சொன்னாரு. 1949 தொடர்ந்த திமுக 1967 வரை காங்கிரஸை கடுமையாக எதிர்த்தது, ராஜாஜியை கடுமையாக எதிர்த்தது. ஆனா 67 ராஜாஜியை குள்ளுகப்பட்டது சொல்லி அண்ணா சொன்னாரு. பிராமணர் ஆதிக்க செலுத்தினார் சொன்னாரு.